ஊதிய உயர்வு 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஸ்ரீபெரும்புதூர் சுங்கவாக்கத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு டிவி, குளிர்சாதன பெட்டி, சலவை இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதில் 1500க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர பணியை நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். சாம்சங் ஆலை நிர்வாகம் சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்களுடன் இதுவரை 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஆனால் 3 முறையுமே இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் இருந்திருக்கிறது. இதனிடையே சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட வள்ளுவர் கோட்டம் வந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 15 ஆண்டு காலம் மேலாக பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் அமைப்பதற்கோ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ குரல் கொடுக்கோ கூட முடியாத சூழல் இருப்பதாகவும், கடந்த 10 நாட்களாக போராட்டம் நடத்தப்படும் நிலையில் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் காவல்துறை ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக இருப்பதாக சிஐடியுவின் பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார்.